அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் 2024 to 2025. அதாவது இப்பொழுது மேச ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். காலச்சக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதி குரு. அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது நண்பகல் 12:59 மணிக்கு மேசராசியில் உள்ள கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருந்து ரிஷப ராசியில் உள்ள கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு குரு பயிற்சி ஆகியுள்ளார். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வையானது 5, 7, 9ஆம் பார்வை, அதாவது கன்னி, விருச்சிகம், மகர ராசிகளில் விழும். அது அந்த ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்திடுவார். இப்போது மேஷ ராசி நபர்கள் அப்படின்னும்போது அவங்க எப்படி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியானது ஆரம்பத்தில் சகல சௌக்கியங்களும் கிடைக்கும். பெயர், புகழ். ஆரம்பம் 3 மாதத்துக்கு குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது எல்லா வகையான நன்மைகள் உண்டாகும். சாதாரணமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு எப்பவும் போல ஒரு சாதாரணமாக இருக்கும். ஆனால் கடைசியில் முடிவில் நல்ல ஒரு தொழில் விருத்தி, ஒரு புகழ், சொத்துக்கள் இவையெல்லாம் விருத்தி அடையும். இவர்களுக்கு ராஜயோகம் உண்டு. இப்போ மேச ராசி குரு 2ஆம் இடத்துல தான் குரு சஞ்சரிக்கிறார். அப்போது அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பலன், சுப பலன். நம்ம சுப காரியங்களை மேற்கொள்ளலாம். பண வரவு, குடும்பஸ்தானத்தில் அமர்வதால் பண வரவு வாய்ப்புகள், பேச்சுக்கள், ஒரு பேச்சிற்கு ஒரு தனி மரியாதை இவையெல்லாம் உண்டாகும். அடுத்ததாக அந்த குருவானவர் 6ஆம் இடத்தை பார்வையிடுது. 6ஆம் இடம் என்பது வேலை ஸ்தானம். நோய் நொடி இந்த மாதிரி இடத்துல தான் அதை பார்வையிடுறாரு. அப்போது குருவுடைய பார்வை நல்லதாக தான் இருக்கும், சுப பார்வையாக இருக்கும். ஸோ குரு இருக்கும் இடத்தில் அவர் பார்க்கும் இடம் கோடான புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இவருடைய பண வரவுகள், பேச்சிற்கு தனி மரியாதை இவையெல்லாம் உண்டாகும். குரு 6ஆம் இடத்துல பார்வையிடுவதால் கொஞ்சம் பண வரவு அதிகப்படும். எப்போவுமே பரம் என்பது வருமானம் பரிணாம வளர்ச்சி அடைகிறது. நேரடியான ஒரு நல்ல வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, சொத்துக்கள் அதிகமாகும். இப்போ கீழே வீடு கட்டுறதுதான் மேலே கட்டுவாங்க. ஸோ அதே வாடகை வர்ற மாதிரி பில்டிங்ஸ் கட்டுவாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்னா அடுத்த இடத்துல ஒரு கட்டடம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதுலேருந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு வாடகை வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகரிக்கும், அதிக வருமானம் ஏற்படும். வீட்டுக்கு அருகில் சொந்தமாக அதிகமாக வீடு அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் வேலை பளு அதிகரிக்கும். வேலை பளு இருக்கிற அளவுக்கு தானே வருமானம் அதிகமாக இருக்கும். அவங்க வீடு சம்மந்தப்பட்ட, சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட கடன் கிடைக்க இவர்களுக்கு வாய்ப்புண்டு. அப்ளை பண்ணால் டக்குன்னு கடன் கிடைக்கும். பேங்க்லேருந்து வருமானம், ஸோ அங்கேருந்து ஒரு கடன், அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இவர்களுக்கு வரும். அப்போ அதே நோய் சம்மந்தப்பட்டது அப்படின்னும் போது வயிறு சம்மந்தப்பட்ட வலி பிரச்சனை ஏற்படும். அதனால் நம்ம அது வருவதற்கு முன்னாடி நம்ம மருத்துவத்தில் ஒரு முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ளவும், டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றது, ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது மிகச்சிறப்பாகும். அதே அடுத்ததாக 8ஆம் இடத்தை பார்வையிடுவது. 8ஆம் இடம் அப்படிங்கும்போது திடீர்னு வலி, வேதனை, பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை பலுவாக இருக்கிறதால கடும் உழைப்பு, அந்த உழைப்பின் பேரில் தான் நமக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொண்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேலை பலு, கடும் உழைப்பு இருக்கும் இந்த டைமில். அதே திடீர் அதிர்ஷ்டங்களும் வரவு செலவுகளும் ஏற்படும். நல்ல ஒரு திடீர்னு ஒரு நல்ல வருமானம், ஸோ வரவு இந்த மாதிரி இருக்கும். அதே இடத்துல நம்ம எதிர்பார்க்காத விதமான ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போது ஏதோ ஒரு நோய் நொடி அப்படின்ட்டு இருந்துட்டு இருக்கவங்களுக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை அந்த மாதிரி ஒரு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதன் மூலமாக நிவாரணம் கிடைக்கும்.
ஸோ அது வந்து ரொம்ப அதனால் பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கலாம் இல்லை. ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சால் சரியாக போயிடும்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். இப்போ இன்சூரன்ஸ் பேக்கேஜ் அதெல்லாம் போட ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு டைமில் நமக்கு ஒரு நிவாரணம், ஒரு அறுவை மருத்துவ செலவிற்கு வேணுங்கிறதப்போ பயன்படும் இல்லையா? அதனால் இன்சூரன்ஸ் அதெல்லாம் போடலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம். இப்போ வேலை விஷயமாகவே நம்ம தேடும்போது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் கூட சிலருக்கு வாய்ப்பதற்கு வழி உண்டு. ஸோ இதே சனி இப்போ எப்படி இருப்பார்? இப்போது குருவுடைய இது நல்லாயிருக்கும். அடுத்து சனி வந்து இந்த இடத்துல இந்த வருஷத்தில் 11ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அதனால் 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிறதால வேலை பலுன்னு சொன்னோம் இல்லையா? சனி என்பவர் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கிடைப்பது. இதுதான் சனியோடைய காரகத்தில் முதல்ல. இப்போது முயற்சி, இந்த டைமில் முயற்சி வந்து வெற்றி உண்டாகும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாவற்றிலும் ஒரு லாபம். நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரயாணங்கள் எது இருந்தாலும் சரி, ஒரு லாபம் ஏற்படும். நம்ம செய்யக்கூடிய செயலில் ஒரு லாபம் இருந்தால் தானே அதில் இயங்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த இது சனியால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறதும் இருக்கும். அடுத்த ராகு இப்போது 12ஆம் இடத்துல விரயங்கள். ஸோ உள்ளூரில் இருந்தால் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். வெளியூர், வெளிநாடு அல்லது நம்ம உள்ளூரில் வேலை இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வேலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். இவை யாவும் பொது பலன்களே. தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலன்கள் மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.